டிஸ்கஷனுக்குள்ள போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முழுக்க ஒரு டெக்னாலஜி பேஸ்டான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்படி என்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இன்னைக்கு மெட்டா அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் கேள்விப்படாத புது நபர்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டெக்னாலஜி தான் மிகப்பெரிய அளவில் வளரக்கூடிய ஒரு துறை. அப்ப மெட்டானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் உலகம். இன்னைக்கு எப்படி பிசிக்கலா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமோ, என்னென்ன பிசினஸ் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறோமோ, என்னென்ன ஜாப்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ, அத்தனை விஷயமும் நம்ம எதுக்குள்ள பார்க்க போறோம் அப்படின்னா, டிஜிட்டலான அந்த மெட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு உலகத்துக்குள்ளதான் நம்ம பார்க்க போறோம். திரும்ப ஒரு யூசரா மாற போறோம். பட் இந்த டெக்னாலஜிக்குள்ள பார்த்துட்டீங்கன்னா, யூசரா மாறுறதை தாண்டி இந்த மெட்டா ஃபோர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு தளத்தை பயன்படுத்தி இந்த தளத்தின் மூலமா மிகப்பெரிய ஒரு ப்ரொமோட்டரா ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த மெட்டாஃபோர்ஸ் தளத்துல கிடைக்குது. ஸோ இந்த மெட்டாஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன சார், ஒரு கம்பெனியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கம்பெனி கிடையாது, ஒரு நிறுவனம் அல்ல. இது ஒரு Web3 ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. Web3 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நெட்டோட அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் Web3 அப்படிங்கிறது. ஸோ அதை பத்தியும் நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் இந்த மெட்டாஃபோர்ஸ் தளத்தை கிரியேட் பண்ண ஒரு கிரியேட்டர் தான் மிஸ்டர் லேடோ ஓகட்னிகோவ். இவர் பாத்தீங்கன்னா ரஷ்யன் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் பாத்தீங்கன்னா கிரிப்டோ வல்லுநர் சொல்றாங்க. இவர் பாத்தீங்கன்னா நிறைய கிரிப்டோ கரன்சில மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்த ஒரு நபர். இவரோட ஓன் ப்ராஜெக்டான மெட்டாஃபோர்ஸை 8/8/2021 ஜஸ்ட் ஒரு ஐடியாவா கிரியேட் ஆன விஷயத்த இன்னைக்கு டிஜிட்டலா நம்ம முன்னாடி மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டா வச்சிருக்காரு. இவரோட ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவர் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி இந்த 2 இயர்ஸ்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தளத்தை பயன்படுத்தக்கூடிய ஆக்டிவ் யூசர்ஸை பாத்தீங்கன்னா நியர்பை 20 லட்சம் பேர்த்துக்கு மேல கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு தளமா மாறி இருக்கு. ஸோ காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி ஃபியூச்சர் மெட்டா அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கிட்டு மக்களோட அவேர்னஸ் கொடுத்து இன்னைக்கு இதன் மூலியமா இந்த தளத்தை மேன் பவர் பில்டு சிஸ்டத்தின் மூலியமா இன்னைக்கு 20 லட்சம் பேர்த்துக்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கிரியேட்டர் தான் மிஸ்டர் லேடோ. ஸோ இந்த மெட்டாஃபோர்ஸ்ல நடந்திருக்கக்கூடிய விஷயம், இவருடைய ரோடு மேப் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய ப்ராஜெக்ட் முழுமையான ப்ராஜெக்ட் என்னன்னா, டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வடிவமைச்சிருக்காரு. இவருடைய ப்ராஜெக்ட் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா 16 வகையான இன்கம் கொண்ட 16 வகையான ப்ராஜெக்டை கொடுத்திருக்காரு. இந்த 16 வகையான ப்ராஜெக்டும் முழுக்க ஒரு டெக்னாலஜியை சார்ந்த ஒரு ஃபியூச்சர் சம்பந்தப்பட்டமான ஒரு ப்ராஜெக்ட். இதுல என்னென்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேன் பவர் பில்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டைல் ப்ரோக்ராம் அண்ட் அசெட் கிரியேட் பண்ணக்கூடிய யூனிட்வர்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் காயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓன் ப்ராஜெக்ட் டிஜிட்டல் அசெட் கொடுத்திருக்காரு. ராயல்டி என்எஃப்டின்னு சொல்லிட்டு மந்த் ஆன் மந்த் பேசிவ் இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், பூஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், ஓவர் ரியல் ப்ராஜெக்ட், இது மாதிரி பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ், அந்த மாதிரி இவருடைய ப்ராஜெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்கமிங் அது முழுக்க பாத்தீங்கன்னா Web3 ப்ராஜெக்ட். ஸோ Web3 ப்ராஜெக்ட் அப்படிங்கறத ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இன்டர்நெட்டோட அடுத்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப Web 1 என்ன, Web 2 என்ன அப்படிங்கறதே நம்ம பார்த்தலாம். Web 1 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வளர்ந்த விதம். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்ப காலகட்டத்துல நம்ம அப்பாவோ தாத்தாவோ அவங்க வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா வீக் ஆன் வீக் அல்லது மந்த் ஆன் மந்த் பாத்தீங்கன்னா ஒரு சந்தைக்கு போய் கடையா ஏறி அவங்க தேவையான பொருளை பார்த்து பயன்படுத்தி வாங்க முடியும். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் அப்படி இருந்த காலகட்டத்துல Web 1 அப்படிங்கிறதுல நிறைய ட்ரெடிஷ்னல் பிசினஸ் வளர்ந்துருக்கு. ட்ரெடிஷ்னல் பிசினஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு சின்ன பிசினஸ் நிறைய இருக்கு. பட் பெரிய பிசினஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 3 தலைமுறையாவும் ரன் பண்ணி இன்னைக்கும் கோடீஸ்வர வர்க்கத்துல இடம் பிடிக்க முடியாத மக்கள் இருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, சரவணபவன் ஹோட்டல், சென்னை சில்ஸ் ஓனர், வசந்த் & கோ, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள், அதாவது பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின நபர்கள் கூட Web 1 காலகட்டத்துல இன்னைக்கும் சாதாரணமா தான் இருக்காங்களே தவிர இன்னைக்கு பெரிய கோடீஸ்வர வர்க்கத்துல, அதாவது உலக கோடீஸ்வர பட்டியலில் இடம் பிடிக்க முடியல. ஸோ அந்த காலகட்டம் மாறியாச்சு. அதுதான் ட்ரெடிஷ்னல் Web 1 காலகட்டம். ஸோ இன்டர்நெட்டோட வளர்ச்சி Web 1ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு இன்டர்நெட்ல நீங்க ஒரு விஷயத்த பார்க்க முடியும், படிக்க முடியும், எந்த விதமான டிரான்சாக்சன் அதாவது இன்டராக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுவே பாத்தீங்கன்னா Web 2 காலகட்டத்தில் இன்னைக்கு என்ன மாறி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, முழுக்க ஆன்லைன் மார்க்கெட்டிங்கா மாறிடுச்சு. ஸோ என்னைக்கு Web 1 காலகட்டத்தில் தனக்கு தேவையான பொருளை போய் ஒரு கடையில பார்த்து பயன்படுத்தி வாங்கினாங்களோ, அதே மக்களோட அடுத்த பரிணாமம் தான் ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல இன்னைக்கு
Web2 போர்ட்டல்ல பயன்படுத்தி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்றதுல இருந்து பிசினஸை ப்ரமோட் பண்றதுல இருந்து இன்னைக்கு நிறைய அட்வான்டேஜ் ஆன ஆன்லைன்ல வந்து மக்கள் மாறியாச்சு. ஸோ அப்படிப்பட்ட Web2 காலகட்டத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய ஏர்னர்ஸ் எல்லாமே உருவாயிருக்காங்க. அதை பத்தியும் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா Web3 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மெட்டாவெர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழக்கூடிய பிசிக்கல் உலகத்தை தாண்டி பிரபஞ்சத்துக்கு அப்பால் ஒரு உலகத்தை உருவாக்குறதா வந்து இன்னைக்கு பெரிய பெரிய முதலாளிகள் பண்ணக்கூடிய ஒர்க். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு இந்த மெட்டாவெர்ஸை உருவாக்குறாங்க. அப்ப அந்த மெட்டாவெர்ஸ்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிசிக்கலா நம்ம பண்ணக்கூடிய ஜாப் ஆர் பிசினஸ் அல்லது ப்ரொமோஷன்ஸ் என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோமோ அத்தனை விஷயத்தையும் டிஜிட்டலா நம்ம பார்க்க போறோம். ஸோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா விர்ச்சுவலா நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரத்தை கிரியேட் பண்ண முடியும். விர்ச்சுவல் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் காமர்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இதுக்குள்ள வரப்போகுது. எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இதுக்குள்ள வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் சர்வீசஸ் அண்ட் டூரிசம் அண்ட் டிராவல்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா நிறைய பிசினஸோட மாடல்ஸ் எல்லாமே இந்த மெட்டாவெர்ஸ் அப்படிங்கிற உலகத்துக்குள்ள டிஜிட்டல் உலகத்துக்குள்ள வரப்போகுது. அப்போ மக்களான நம்ம இன்னைக்கு இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஜஸ்ட் வந்து இன்டராக்ட் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர இதை தாண்டி பிசிக்கலா இருக்கக்கூடிய விஷயத்தையும் டிஜிட்டலா கொண்டு வராங்க. அதாவது உணர்வு ரீதியான விஷயங்கள் எல்லாமே எங்க வரப்போகுது அப்படின்னா Web3 அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டாவெர்ஸ்க்குள்ள வரப்போகுது. அப்ப இந்த Web3 போர்ட்டலுக்குள்ள இந்த மாதிரி பிசினஸ் எல்லாமே ப்ரமோட் பண்ணக்கூடிய நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய வருமானத்துக்கு அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் டெக்னாலஜியா கையில் எடுத்திருக்கிறதா மெட்டாவெர்ஸ். அப்ப இந்த மெட்டாவெர்ஸ்க்குள்ள நம்மளுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம விஷயம். அப்ப ஃபியூச்சர் டெக்னாலஜியில வந்து நம்ம கண்டிப்பா உள்ள நுழையத்தான் போறோம் மெட்டாவெர்ஸ்ங்கிற டிஜிட்டல் உலகத்துக்குள்ள. பட் உலகத்துக்குள்ள அந்த உலகத்துல பயனாளரா போறதை காட்டிலும் நம்மளுக்கு இங்க ஒரு ப்ரமோட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதான் மெட்டாஃபோர்ஸ். அப்ப இந்த மெட்டாஃபோர்ஸ்ல என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும், ரெண்டாவது மெட்டாவெர்ஸ்னா என்ன, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற உலகத்தை ஜஸ்ட் ஒரு வீடியோவா ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes வந்துட்டு நம்ம பார்த்துட்டு அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம போலாம். நிதிஷ் சார், அதுல வாய்ஸ் வரல சார், அது கொஞ்சம் நிதிஷ் சார் அதுல ஆடியோ முடிச்சடா. அடுத்து கொடுத்துரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டீங்கன்னா நம்ம பார்த்த வீடியோ அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய மெட்டாவெர்ஸ் அப்படிங்கிற உலகம் எப்படி இருக்கும், அதுக்குள்ள நம்ம வந்து அவதார்ஸ் மூலமா என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ண போறோம், சிம்பிள் வீடியோ. அது வந்து நம்மளுடைய மெட்டாஃபோர்ஸ்ல வரக்கூடிய மெட்டாவெர்ஸ் அப்படிங்கிறது. இந்த மாதிரி டிஜிட்டல் உலகத்தை மிகப்பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் நிறைய பேர் உருவாக்குறாங்க. அதுல ஒன் ஆஃப் தி பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஃபோர்ஸும் செய்யறாங்க. அந்த மாதிரி மெட்டாவெர்ஸ் உருவாக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் தான் இவங்க பார்த்துட்டு இருக்க ஸ்லைடு. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு இவங்க எல்லாமே மிகப்பெரிய பிராண்டர்ஸ். இந்த பிராண்ட் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மெட்டாவெர்ஸ் அப்படிங்கிற உலகத்தை உருவாக்குறதுக்காக பல கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணி இந்த டிஜிட்டல் உலகத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிராண்டர்ஸ். ஸோ அப்போ வந்து இந்த அளவுக்கு ஃபியூச்சர் ரெவல்யூஷன் Web3 உருவாக போகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய ரெவல்யூஷன் ஆஃப் டெக்னாலஜியை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. இந்த பாஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற மக்கள் ஒரு 1980 இருந்திருப்பாங்க, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலேயே இருப்பாங்க.
அப்ப இந்த 1980ல என்ன துறை பெருசா வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் துறை வந்து மிகப்பெரிய அளவுல பூம் ஆச்சு. ஸோ அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள், நம்ம அப்பாவோ தாத்தாவோ நம்ம கூட வாழ்ந்தவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அந்த துறை காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் இபி அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் துறை. இந்த துறைக்குள்ள நம்ம வந்து ஒரு கரண்ட் லைனை வீட்டுக்கு வாங்கிட மாட்டோமா, அல்லது வந்து வீட்டுக்கு ஒரு டிவி வாங்க மாட்டோமா, ஒரு ரேடியோ வாங்க மாட்டோமாங்கிற ஒரு ஏக்கத்தோட அவங்களோட வருமானம் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து அந்த டெக்னாலஜியோட யூசரா தான் மாறணும்னு நினைச்சாங்களே தவிர, அந்த டெக்னாலஜியை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலா பார்த்த மக்கள், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வசந்தனுக்கு ஓனர் மாதிரி பெரிய பெரிய ஓனர்ஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அன்னைக்கு சாதாரணமா சைக்கிள்லையும் டிவிஎஸ் 50லையும் இன்னைக்கு வசந்தன்கோவோட ஹிஸ்டரி எடுத்து படிச்சோம்னாலே தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் பொருட்களை வீடு வீடா போய் வீதி வீதியா போய் ஒரு செல்லிங் ஆப்ஷன் மூலமா இந்த மார்க்கெட் பண்ணார். எந்த பொருளையும் தயாரிக்கல, பட் வந்து அந்த எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே அவர் என்ன பண்ணார்னா மார்க்கெட் பண்ண விஷயம் 2 தலைமுறை தாண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனா மாறி இருக்கார். பட் இந்த ட்ரெடிஷனல் பிசினஸ்ல இதை தாண்டி அவர் உலக கோடீஸ்வர பட்டியலில் இடம் பிடிக்க முடியல. பட் அதே காலகட்டத்தில் இவர் இந்த ரெவல்யூஷன் ஒரு பிசினஸ் இண்டஸ்ட்ரியை கையில் எடுத்ததனோட நோக்கம் இவரோட வாழ்க்கையில ஜெயிச்சிட்டார். இதே காலகட்டத்தில் வாழ்ந்த நம்ம அப்பாவோ தாத்தாவோ நினைச்சிருந்த அந்த எலக்ட்ரானிக் துறையில அவங்களும் கால் தடம் பதிச்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களும் மிகப்பெரிய அளவுல அந்த இண்டஸ்ட்ரியலுக்குள்ள சம்பாரிச்சிருக்க முடியும். பட் அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1990ல கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள், படித்த மக்கள் கம்ப்யூட்டரே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா மனிதனுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது. ஸோ நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த டெக்னாலஜி வந்து அவாய்ட் பண்ணாங்க. அதுக்கான நிறைய போராட்டங்கள், ஸ்ட்ரைக் எல்லாமே பண்ணாங்க. பட் காலம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே இல்லைங்கிற கணக்கில் மாறியாச்சு. பட் அந்த இண்டஸ்ட்ரியலுக்குள்ள அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு அக்சசரிஸ் மேனுஃபேக்சரிங்கோ அல்லது சர்வீஸ் சென்டர் வந்து ஓரியன்டாவோ ஏதாவது ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டு இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு பிசினஸ்குள்ள போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ரெவல்யூஷனுக்குள்ள இந்த இண்டஸ்ட்ரியலுக்குள்ள நம்மளும் பெரிய அளவுல ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்க முடியும். பட் அந்த காலகட்டத்தையும் தவற விட்டதுனால இன்னைக்கு நம்ம வந்து அந்த டெக்னாலஜி மிஸ் பண்ணியாச்சு. இதை தாண்டி 2000த்துல பார்த்துட்டீங்கன்னா சில ஏரியால பார்த்தீங்கன்னா டவுன் அந்த மாதிரி ஏரியால பார்த்துட்டீங்கன்னா இடங்கள் வந்து அன்னைக்கு 2000த்துல வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 50, 150, 200க்கும் கிடைச்சது. பட் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு எதுக்கு இடம், நம்ம இருக்கிற இடம் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான இடம் மட்டும்தான் வாங்கணும், பை பண்ணணும்னு நினச்சமே தவிர, ஆக்குப்பை பண்ணணும்னு நினச்சமே தவிர, இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு லேண்ட் பை அண்ட் செல் பண்ணக்கூடிய ஒரு துறை அப்படிங்கிறது யாருமே நினைக்கல. பட் அன்னைக்கு வாழ்ந்த சாதாரண மக்கள், சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒரு டீ கடை முக்கில் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் அடுத்த வேலை யாராவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாங்கிற நிலைமையில இந்த டெக்னாலஜியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு இடத்த வாங்கி விற்கக்கூடிய ஒரு புரோக்கரிசம் பண்ணவங்க தான். பட் அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் வளரக்கூடிய ஒரு துறையும் தெரிஞ்சு அந்த இடத்த வந்து பை அண்ட் செல் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக பார்த்தாங்க. அதாவது ஒரு இடத்த வந்து ஒரு மற்ற மாடல் அசட்டா பார்த்துட்டு வாங்கி வச்சுட்டு ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு இடம் இருந்தால் போதும், நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தா போதுன்னு தான் நினைச்சாங்க. பட் இந்த இண்டஸ்ட்ரியலுக்குள்ள வளர்ந்தவங்க மிகப்பெரிய அளவில் அரசியல்வாதியாக கூட மாறிட்டாங்க, மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரனா கூட மாறிட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ராடக்ட், அதாவது ஒரு இடத்த வந்து ஒரு அசட்டா பார்க்காம ஒரு ப்ராடக்டா பார்த்து இன்னைக்கு அதை பை அண்ட் செல் பண்ணக்கூடிய ஒரு பொருளா மாத்துறாங்க. சரி, இந்த துறையில நம்மளும் அதை வந்து மிஸ் பண்ணியாச்சு. இதை தாண்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா 2010ல ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் வந்து இண்டஸ்ட்ரியில வந்துச்சு. சாதாரணமா அன்றைய காலகட்டத்தில் மக்கள் எல்லாருமே எதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா சாதாரணமா பட்டன் மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பட்டன் மொபைல் யூஸ் பண்ற நம்ம மனநிலை என்னவா இருந்துச்சுன்னா, அதிகமான மக்களோட மனநிலை என்னவா இருந்துச்சு அப்படின்னா 1000க்கும் 2000க்கும் போன் இருக்கும் போது 10,000 20,000 கொடுத்து ஏன் அந்த போனை வாங்கணும், இதுலயும் பேசதான் போறோம் அதுலயும் பேசதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி கத்துக்காத விளைவு இன்னைக்கு பட்டன் செட்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் நம்ம கண்ணு முன்னாடி இல்லை. பட் இதுவே ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்த பிறகு ஆண்ட்ராய்டு கொஞ்சம் கொஞ்சமா காலத்தின் கட்டாயம் மாற ஆரம்பிச்ச நம்ம வெறும் இந்த போனோட யூசரா தான் இருக்கும், ஆண்ட்ராய்டு வெர்ஷனோட யூசரா தான் இருக்கும். பட் இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து ஒரு உலக சந்தை பொருளா பார்க்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் வந்து இந்தியாக்குள்ள மட்டும் பூம் ஆகல, வேர்ல்டு வைடு வந்து இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ங்கிறது பூம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில பார்த்த நபர்கள் இதை என்ன பண்ணுனாங்க அப்படின்னா கிரியேட் பண்ணது ஒரு கார்பரேட் கம்பெனி. பட் இதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய நபர்கள் சில பேர் ஒரு 10% மக்கள் வந்தாங்க.
யாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த மக்கள். ஒரு பூர்வீகா ஷோரூமா இருக்கட்டும், சென்னை மொபைல்ஸா இருக்கட்டும், அல்லது சுப்ரீம் மொபைல்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீதிக்கும் ஒரு ஏரியா வைஸ் பாத்துட்டீங்கன்னா நிறைய ஷோரூம்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சுப்ரீம் மொபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா ஆயிரக்கணக்கான ஷோரூம்ஸ் வந்து வேர்ல்டு வைடு இன்னைக்கு தடம் பதிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த ரெவல்யூஷன் வந்து உலக அளவு சந்தை அப்படிங்கறது தெரிஞ்சதுனால. இன்னைக்கு நம்ம மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மக்கள் எல்லாமே இன்னைக்கு அந்த காலத்துல 2010 நிச்சயம் வாழ்ந்துட்டு தான் இருந்திருப்போம். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியெல்லாம் மாறப்போகுதுன்னு தெரிஞ்சு யாரெல்லாம் இந்த மொபைலை ப்ரமோட் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே சம்பாரிச்ச மாதிரி நம்மளும் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ போட்டு ஒரு ஷோரூம் பண்ணியிருந்தா கூட நம்மளும் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனா மாறி இருக்க முடியும். பட் இன்னைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு பிராண்ட் யூசரா, மொபைலோட யூசரா மட்டுமே இருக்கிறோமே தவிர இந்த டெக்னாலஜியை நம்ம வந்து மிஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு 10 to 15 வருஷத்துக்குள்ள வளரக்கூடிய ஒரு டெக்னாலஜியை நம்ம கண்ணு முன்னாடி மிஸ் பண்ணி இருக்கிறோங்கிறத சொல்லணும். இப்படிப்பட்ட டெக்னாலஜி மிஸ் பண்ண நம்ம இனி வரக்கூடிய டெக்னாலஜி தான் வந்து மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து Web3 ப்ராஜெக்ட். ஸோ இந்த 24 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதே Web2ல வெறும் ஆன்லைன் போர்ட்டலை கிரியேட் பண்ணி இந்த டெக்னாலஜியும் மக்களையும் இணைக்கக்கூடிய தொழிலை யார் ஆரம்பிச்சாங்களோ அவங்க எல்லாமே மிகப்பெரிய அளவுல ஏர்னர்ஸா மாறி இருக்கிறாங்க. அவங்க தான் நீங்க இந்த ஸ்லைட்ல பார்க்கக்கூடிய பிராண்டர்ஸ். அமேசான், பிளிப்கார்ட், யூடியூப், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஓலா, ஊபர், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மீசோ, இவங்க எல்லாருமே யாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சாதாரணமா ஒரு இணையத்தை அவங்களுக்கான ப்ராடக்ட் ஒரு தளத்தை கிரியேட் பண்ண ஒரு நபர்கள் தான். இந்த டெக்னாலஜியில அவங்களோட தளத்தை கிரியேட் பண்ணிட்டு அந்த தளத்தை பயன்படுத்தக்கூடிய கம்யூனிட்டி பீப்புள்ஸை கிரியேட் பண்ணவங்க இன்னைக்கு பெரிய அளவுல ஏர்னர்ஸா மாறிட்டு இருக்கிறாங்க அந்த Web2 போர்ட்டலுக்குள்ளேயே. பட் இது எல்லாமே என்னன்னா சென்ட்ரலைஸ்டோட ஓனர்ஷிப்ல இயங்கக்கூடிய ஒரு தளம். இந்த தளத்தை பயன்படுத்துற எல்லாரும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தளம் அதாவது இவங்க வளர்றதுக்கான காரணம் இங்க யூசரா இருக்கக்கூடிய மக்கள் தான். 90% மக்கள் இந்த பிராண்டுக்கான யூசர்ஸ் தான். அப்ப இந்த பிராண்ட் எல்லாம் வளர்ச்சிக்கு என்ன பண்ணுனாங்க, இந்த டெக்னாலஜிக்குள்ள எப்படி போனாங்க, அதை சார்ந்து நம்ம யாரெல்லாம் போனாங்களோ அவங்க எல்லாமே ஏர்னர்ஸா மாறி இருக்கிறாங்க. இதை தாண்டி அடுத்த டெக்னாலஜி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய Web3 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபியூச்சர் ரெவல்யூஷன் ஆஃப் பிசினஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து அதாவது Web1ஐயும் Web2யும் இணைக்கக்கூடிய ஒரு தளம் தான் Web3 அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலியமா அவதார்ஸ் மூலமா தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டாஃபோர்ஸ் அப்படிங்கிற தளத்துல யூனிக்கான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த யூனிக்கான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மோனோபொலி ப்ராஜெக்ட். ஸோ யாருகிட்டையும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்காது. இனி வரதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 வருடங்களுக்கு மேலாகும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை இன்னைக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய விஷயத்தை இன்னைக்கே திங்க் பண்ணி கொடுத்ததுதான் மிஸ்டர் லேடோ. அந்த மாதிரி யூனிக்கான ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கையில இருக்கு. யூனிக்கான ப்ராடக்டையும் ப்ரமோட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா முழுக்க இந்த டெக்னாலஜியை பயன்படுத்த போறோம். பயன்படுத்துறது மட்டுமல்ல ப்ரமோட் பண்ண போறோம். அப்ப இந்த டெக்னாலஜிக்குள்ள என்ன மாதிரி இதுல நம்ம வந்து சர்வே ஆகணும், இதுல எப்படி ரன்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க பிளாக் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய Web3 போர்ட்டலுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜியான பிளாக் செயின் அப்படிங்கிறதுலதான் கோடிங் செய்யப்பட்ட ப்ரோக்ராம். இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டை இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு படிக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து இந்த பிளாக் செயினை பத்தி படிச்சா மட்டும்தான் மிகப்பெரிய அளவுல ஃபியூச்சர்ல வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட பிளாக் செயின் இன்னைக்கு இன்டர்நெட்டோட வளர்ச்சின்னா அடுத்த கட்டம் தான் இந்த பிளாக் செயின். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹைலி 100% சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின். இதை தாண்டி இதுல என்ன அக்ரிமெண்ட்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் அக்ரிமெண்ட் மூலமா ஒர்க் ஆகுது. ஸ்மார்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மேனுவலா நம்ம பேசக்கூடிய விஷயத்த நீங்க டிஜிட்டலா வந்து அதாவது வந்து ஒரு டிஜிட்டல் அக்ரிமெண்டா பேசக்கூடிய வாய்வழியிலையோ அல்லது எழுத்துப்பூர்வமாவோ நம்ம வச்சிருக்கக்கூடிய விஷயத்த டிஜிட்டல் வடிவில் கோடிங் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டு அதை பிளாக் செயின்ல கோடிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்களே நினைச்சாலும் இதை மாற்ற முடியாது, எடிட் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது, டிலீட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி பேஸ்டான ப்ராஜெக்ட் தான் நம்மளோட ப்ராஜெக்ட். இது முழுக்க ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட். அது என்ன சார் டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெப் ஒன்லையும் சரி, ட்ரெடிஷனல் பிசினஸ்லயும் சரி, ஆன்லைன் பிசினஸ்லயும் சரி, ஓனர்ஷிப்ல இயங்கக்கூடிய தளம் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. முதலாளி பார்த்து கொடுக்குற வேலை தான், முதலாளி பார்த்து கொடுக்குற சம்பளம் தான் இன்னைக்கு நம்ம வாங்கி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அல்லது தளத்தை யூஸ் பண்ற நம்மளா இருந்தாலும் இன்னைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இன்கம் தான் நம்ம வாங்கிட்டு இருப்போம். ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், ஜிபே ஆகட்டும், இந்த மாதிரி தளத்தை பயன்படுத்துற மக்கள் கொடுக்குற பே அவுட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம்.
பட் டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க மிஸ்டர் லேடோ அப்படிங்கிறவர் இந்த ப்ராஜெக்டோட கிரியேட்டர். பட் இவர் வந்து யாருமே நம்மள ஆளக்கூடிய ஆளுமை இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க டீசென்ட்ரலைஸ்ட் ப்ராஜெக்ட். இந்த போர்ட்டல் யாரு பை பண்றாங்களோ அவங்க தான் ஓனர். என்னோட போர்ட்டலுக்கு நான் தான் ஓனர். இங்க யாரு நீங்க பாத்துட்டு இருக்கீங்களோ, நீங்க பை பண்ணக்கூடிய பே அவுட் பண்ணி பை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் ஓனர். ஸோ அந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ்ட் ப்ராஜெக்ட் தான் வந்து நம்மளோட 100% டீசென்ட்ரலைஸ்ட் ப்ராஜெக்ட். இதுல பயன்படுத்தக்கூடிய கரன்சி என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கிரிப்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய காமன் கரன்சி. ஏன் இந்த கிரிப்டோ பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு டெக்னாலஜி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்கு மாறுதோ அதே மாதிரி பணத்தினுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சியும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட காலத்துக்கு ஏற்ற அடுத்த பரிணாம வளர்ச்சியான பணம் தான் காமன் கரன்சி கிரிப்டோ அப்படிங்கிறது. நம்ம நாட்டில் ஆல்ரெடி நம்ம மோடிஜி சொன்ன மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். G20 மாநாடுல சிபிடிசி கரன்சி நேரடி ஒப்பந்த வர்த்தகத்தின் மூலமா இன்னைக்கு நம்மளோட டிஜிட்டல் கரன்சி பயன்பாட்டில் இருக்குது. ஒன் ஆஃப் தி கிரிப்டோ கரன்சி இந்தியன் கரன்சி சிபிடிசி அப்படிங்கிறது. ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா காமன் கரன்சி, அதாவது ஒன் வேர்ல்டு ஒன் கரன்சின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான கரன்சி தான் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பயன்படுத்துறதுக்கான முழு ரீசன் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் வெப்3ங்கிறது ஒரு உலக சந்தை. மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு உலக சந்தை. இந்த சந்தைக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னா மெட்டா. இந்த மெட்டா டெக்னாலஜியை நம்ம இந்தியாவில் மட்டும் பயன்படுத்த போறதில்ல, உலக அளவில் பயன்படுத்துறதுனால எல்லா நாட்டு கரன்சியும் நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ காமன் கரன்சி கிரிப்டோ அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நம்ம வந்து கிரிப்டோவை பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் 156 கண்ட்ரிக்கு மேல இந்த ப்ராஜெக்ட் ரன்னிங்ல இருக்கு. முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மூலியமா நம்ம என்ன கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் ஆக்டிவ் இன்கமும் இருக்கு, பேசிவ் இன்கம் இருக்கு. அந்த பேசிவ் இன்கம்க்கு அடுத்து கொடுக்கக்கூடிய விஷயம் தான் என்எஃப்டி. என்எஃப்டி அப்படிங்கிறது என்னன்னா நான் பஞ்சபிள் டோக்கன். ஸோ இது வந்து யூனிக்கான ப்ராடக்ட். ஸோ டிஜிட்டல்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த என்எஃப்டிஸ் மூலமா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பு, பேசிவ் இன்கம் கிடைக்க போகுது. ஸோ இந்த வெப்3க்குள்ள இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் நம்ம இன்கம் ஏர்னிங்ஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மெட்டாவர்ஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல 50 பில்லியன் USDTக்கு ஈக்குவலண்டான ஒரு வர்த்தகம் நடந்திருக்கக்கூடிய துறை எது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மெட்டாவர்ஸ் அப்படிங்கக்கூடிய துறை. இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற துறையை 2025-26ல கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடு 30% பீப்புள் அடாப்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெட்டாஃபோர்ஸ்ல இருக்கிறவங்களோ இல்ல நானோ சொல்லல. போப்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் பத்திரிகையில மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற உலகத்துக்குள்ள அதிகமான மக்கள் யார் உள்ள வர போறாங்க அப்படின்னா, மெட்டாஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் ஃபர்ஸ்ட் மெட்டாவர்ஸை பயன்படுத்த போறாங்க. அதுலயும் 30% பீப்புள் வந்து நம்ம மெட்டாவர்ஸ்ல இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா போப்ஸ் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் ஒரு பத்திரிகையில கொடுத்த விஷயம். இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த மெட்டாஃபோர்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பில்ட் யுவர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. பில்ட் யுவர் கம்யூனிட்டி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு ட்ரெடிஷ்னலா ஒரு பிசினஸ் நான் தயாரிக்கிறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றேன் அப்படின்னா, அந்த பொருளை நான் தயாரிச்சு என்னோட வீட்லயே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதை நான் பணமா பண்ண முடியாது. கண்டிப்பா அந்த ப்ராடக்டோட யூசர்ஸை வெளியில மார்க்கெட்டுக்காக நான் தேடி போவேன். ஸோ இது ட்ரெடிஷ்னல் பிசினஸ். பட் இதுவே வந்து வெப்3 போர்ட்டலுக்குள்ள அஃபிலியேட்டிங் லிங்க் மூலமா முதல்ல கம்யூனிட்டி பில்டு பண்றோம். அதாவது ஃபியூச்சர்ல வரக்கூடிய மெட்டாவர்ஸ் உலகத்தை பயன்படுத்தக்கூடிய பயனாளரை நம்ம உருவாக்கம் செய்யணும். யாருக்காக இது? லேடோக்காகவா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. லேடோ வந்து ஒரு ப்ராஜெக்டோட கிரியேட்டர். பட் இங்க மேன் பவர் பில்டு எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, எனக்கான யூசர்ஸை நான் இங்க பில்டு பண்றேன். என்னோட கம்யூனிட்டியை நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பில்டு பண்றேனோ அந்த அளவுக்கு எனக்கான இன்கம் ஃபியூச்சர்ல செக்யூரியா இருக்கும். ஆல்ரெடி ரவி சார் சொன்னாங்க 3 தலைமுறைக்கும் வரக்கூடிய வருமான வாய்ப்பு இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வருமானம் தரக்கூடிய வாய்ப்பு இந்த கம்யூனிட்டி பில்டு பண்றது மூலமா நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த கம்யூனிட்டி பில்டு பண்ணக்கூடிய ப்ரோக்ராமோட பேர் என்ன அப்படின்னா, டாக்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற அடிப்படையில, ஸ்மார்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு பிளாக் செயின்ல கோடிங் செய்யப்பட்ட முழு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்கான பாத்தீங்கன்னா மினிமம் ஜாயினிங் வந்து பாத்தீங்கன்னா 5 டாய் அப்படிங்கிறது அமெரிக்க டாலருக்கு நிகரா இருக்கக்கூடிய டாய் கரன்சி, ஸ்டேபிள் காயின். இந்த காயின் மூலமா தான் நம்மளுக்கு ஐடி அக்சஸ் பண்ணவும் முடியும். நம்மளுக்கு வருமானம் வரக்கூடிய கரன்சியும் டாய் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கரன்சி, அதாவது ஸ்மார்ட் அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் அப் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 5 டாய். மேக்சிமம் எவ்வளவு வரைக்கும் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10,240 டாய் வரைக்கும் நம்ம வந்துட்டு சைன் அப் பண்ண முடியும்.
மொத்த வேல்யூவும் சேர்த்துனீங்க அப்படின்னா நியர்பை ஒரு 19.5 லட்ச ரூபா வரைக்கும் வரும். ஸோ இந்த விலையை கொடுத்து 12 போர்ட்டலையும் நம்ம பை பண்ண முடியுமானா நிச்சயம் ஒரு சிலரால முடியாது. அதுக்காக வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம இந்த டாக்டைல் ப்ரோக்ராம் கொடுக்குற விஷயம் என்னன்னா, இதுல முழுக்க ஸ்மார்ட் அக்ரிமெண்ட்ல கோடிங் செய்யப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். நம்மளால என்ன வேல்யூல எடுக்க முடியுமோ, நம்மளோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து நம்ம இந்த அக்ரிமெண்ட்டை சைன் அப் பண்ணிக்க முடியும். சரி, இந்த அக்ரிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே S6 அப்படின்னு ஃபார்மேட்ல இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த ஸ்லைடு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த ஸ்லைட்ல 6 பேர் கொண்ட ஒரு போர்ட்டல் இருக்கு, அதே மாதிரி ஒரு 3 பேர் கொண்ட போர்ட்டல் இருக்கு. ஸோ இதற்கு ரெண்டுக்கு என்ன வேரியேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, S6 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் டைப்ல ஃபங்க்ஷன் ஆகுது. அதுவே S3 அப்படிங்கிறது ஃபுல்லி ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய மக்கள் பிளேஸ்மெண்ட் வர்றதா அந்த கிரீன் டாட்ல இருக்கிறது. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் வர்றதுக்கு உண்டான இன்கம் 100% நமக்கே கிடைக்கும். அப்போ இந்த S3 S6 எதுல இது என்னென்ன ஃபங்க்ஷன் எது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த எல்லோ கலர் பாக்ஸ் எல்லாமே S6 அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் எல்லாமே S3 அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். சார் ரெண்டுமே கம்பைன் ஆகி தான் வரும். நம்ம வேல்யூல எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம், பட் எல்லாமே கலந்து தான் வரும். பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலமா ஒரு கம்யூனிட்டி உருவாக்குறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ அந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எப்படி நாங்கள் கொடுக்குறோம் ப்ரமோட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க வந்து பார்த்துட்டீங்கன்னா அதாவது பவர் ஆஃப் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா. இந்த பவர் ஆஃப் 6 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு 6 போர்ட்டல் பை பண்ணிக்கலாம். 315 டாய் கொடுத்து 6 போர்ட்டல் பை பண்ணிக்கலாம். சார் நான் இது வந்து இன்னொரு பிஸ்னஸ் மாடல்ல ஹையா கொஞ்சம் பண்ணணும், எனக்கு இன்கம் சோர்ஸ் நிறைய தேவைப்படுது அப்படிங்கிறவங்க 2555 டாய் கொடுத்து கூட பை பண்ணிக்கலாம். 9 போர்ட்டல் கிடைக்கும். சரி, இந்த 2 போர்ட்டல் மூலமா நம்ம பவர் ஆஃப் 6 பவர் ஆஃப் 9 அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்றோம். ஸோ இந்த பவர் ஆஃப் 6 எடுத்துக்கிட்டா என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 315 டாய் கொடுத்து ஒரு 6 போர்ட்டல் பை பண்றீங்க. இந்த 6 போர்ட்டல் பை பண்றதுக்கு நம்மளோட வேல்யூல அமௌண்டா பார்த்துட்டீங்கன்னா ஒரு 30,500 வரும். இந்த 30,500 கொடுத்து டாய் பை பண்ணி உங்க அப்ளைன் மூலமா இந்த போர்ட்டல் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பான்சர் லிங்க் இருக்கும், அந்த லிங்க் வாங்கி உங்களுக்குன்னு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் அஃபிலியேட் லிங்க். ஸோ யாருமே வந்து லிங்க் இல்லாம ஐடி சைன் அப் பண்ண முடியாது. ஸோ அந்த அஃபிலியேட் லிங்க் மூலமா தான் நம்ம சைன் அப் பண்ண முடியும். அந்த அஃபிலியேட் லிங்க் மூலமா வரும்போது நீங்க ஒரு 6 கான்ட்ராக்ட் சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பே அவுட் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நபர் வரும்போது 180 டாய் கிடைக்கும். ஸோ 180 டாய் அப்படிங்கிறது நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ரூபா நம்மளோட பே அவுட்டா கிடைக்கும். 2வது நபர் வர்றாரு, அதே 180 டாய் கிடைக்கும், நியர்பை ஒரு 18,000 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க ஒரு 6 பேர்த்த நீங்க வந்து ரெக்ரூட் பண்ணும்போது, இந்த மெட்டாவர்ஸ் யூசர்ஸை கிரியேட் பண்ணும்போது, நாளைக்கு இந்த மெட்டாவர்ஸ் தளத்தை பயன்படுத்தக்கூடிய மக்கள் உங்களோட ஸ்பான்சர் லிங்க்ல வந்திருந்தாங்க அப்படின்னா, அந்த மெட்டாவர்ஸுக்குள்ள என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாலும் அத்தனை விஷயத்துக்கும் பே அவுட்டா யாருக்கு இன்கம் வரும் அப்படின்னா, ஓனர் இங்க யாரு அப்படின்னா நம்ம தான். என்னோட போர்ட்டலுக்கு நான் ரெஃபரல் கொடுத்த நபர்கள் மூலமா எனக்கு தான் இங்க இன்கம். இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்டு பிசினஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஸ்மார்ட் அக்ரிமெண்ட் மூலமா கோடிங் செய்யப்பட்ட ப்ரோக்ராம் தான் கம்யூனிட்டி பில்டு சிஸ்டம். இதுவே வந்து 9 லெவல் எடுத்துட்டீங்க அப்படின்னா நியர்பை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு $2,555 அதாவது டாய். ஸோ 9 போர்ட்டல் பை பண்ணிட்டு நீங்க 9 போர்ட்டல் பை பண்ண பிறகு நீங்க ரெக்ரூட் பண்ணக்கூடிய 6 பேர் இதே 9 போர்ட்டல் பை பண்ணாங்க அப்படின்னா நியர்பை நீங்க ஒரு 9 லட்ச ரூபாய் பே அவுட்டை எடுக்க முடியும். ஸோ இந்த பே அவுட் எல்லாமே எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஃபுல்லி ஸ்மார்ட் அக்ரிமெண்ட்ல கோடிங் செய்யப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். ஒரு சைன் அப் நடந்த அடுத்த மைக்ரோ செகண்ட்ல நம்மளோட வேலட்ல இன்கமா பார்க்கலாம். இதுக்கு யாரும் ஓனர்ஷிப் இல்லை. ஸோ 1ஆம் தேதி வரும், 10ஆம் தேதி வரும், செக் வரும், அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனோ அல்லது எதிர்பார்ப்போ கிடையாது. நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஆன் தி ஸ்பாட்ல பே அவுட் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் Web3 ப்ராஜெக்ட் டீசென்ட்ரலைஸ்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு அக்ரிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்துட்டுன்னா அடுத்த ப்ராஜெக்ட் தான் NFT. NFT அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஞ்சபிள் டோக்கன். இது வந்து ஒரு முழுக்க ஒரு டிஜிட்டல் அசட்டு. இந்த அசட்டை நம்ம மெட்டாஃபோர்ஸில் வாங்குறதன் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த NFTயோட மார்க்கெட் பிளேஸில் எந்த அளவுக்கு டர்ன் ஓவர் நடக்குதோ அந்த டர்ன் ஓவரை பொறுத்து நம்மளுக்கு 7 வகையான ராயல்ட்டி பெனிஃபிட், அதாவது மாதம் எந்த விதமான ஒர்க்கும் இல்லாமல் ஒரு பென்ஷன் மாதிரி வாங்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் தான் இந்த NFT. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்டைல் அப்படிங்கக்கூடிய ப்ரோக்ராமில்
5 லெவலும், அதே மாதிரி யூனிட்வர்ஸ் அடுத்து சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட்ல ஒரு 3 லெவலும் நம்ம சைன் அப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் NFT அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் அசட் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். ஸோ அந்த டிஜிட்டல் அசட்டை நீங்க கையில வச்சிருக்க வரைக்கும் அதனுடைய growth ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் மூலியமா யூனிட்வர்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மூலமா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி டோக்கனை வச்சு நீங்க ஆக்டிவேட்டர் லெவல் NFT, அதாவது ஜஸ்ட் NFTல இருந்து ஃபர்ஸ்ட் லெவல் NFT ஆக்டிவேட்டர் அப்படின்னு மாற்றும் போது உங்களுக்கு 10% ராயல்டி பெனிஃபிட்டா மந்த் ஆன் மந்த் கிடைக்கும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா 7வது லெவல் NFT நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா நியர்பை 25% ஆல் ஓவர் NFT சேல்ஸ்ல இருந்து நியர்பை இன்னைக்கு 1 CRல இருந்து 2 CR வரைக்கும் இன்னைக்கு மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க, 2 நபர் வந்து. ஸோ அந்த அளவுக்கு ராயல்டி பெனிஃபிட் மட்டும் மாசம் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இந்த NFTல இருக்கு. ஸோ NFT அப்படிங்கிறதும் இந்த Web3 போர்ட்டல்ல மிகப்பெரிய ஒரு அசட் வேல்யூ கிரியேட் பண்ணக்கூடியது தான் NFT. ஸோ இதை தாண்டி 3வது ப்ராஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா யூனிட்வர்ஸ். இது முழுக்க பார்த்தீங்கன்னா அசட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த யூனிட்வர்ஸ் மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோர்ஸ் காயின். இந்த ஃபோர்ஸ் காயின் எதுக்காக உருவாக்கப்பட்டாங்க, இதனோட பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோர்ஸ் காயின் முழுக்க இவங்களோட ஓன் கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சி தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல மெட்டாவெர்ஸுக்குள்ள நம்ம பயன்படுத்தக்கூடிய கரன்சி. இந்த கரன்சியோட பயன்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா பை அண்ட் செல் பண்றது மட்டுமல்ல, அதாவது ட்ரேடிங் ஆப்ஷன்ல காயினோட வளர்ச்சி இறங்குறது அந்த மாதிரி இல்லாம இந்த கரன்சியை பயன்படுத்தி நம்ம யூசேஜ் கரன்சியா பண்ணும்போது இந்த கரன்சியோட டிமாண்ட் மூலமா வளர்ச்சி ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கரன்சி தான் ஃபோர்ஸ் காயின். இந்த கரன்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஹோல்டிங் பண்ணியிருக்கிறவங்க நியர்பை ஒரு 3.5 லட்சம் பேத்துக்கு மேல இந்த காயின் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. இதோட டோட்டல் சப்ளை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 58,51,42,858 காயின் வந்து இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்ல மேனிபுலேட் பண்ண விஷயம். ஸோ இதுக்கு தாண்டி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் இது வந்து கோடிங் செய்யப்பட்ட ப்ரோக்ராம், அவ்வளோதான் குவான்டிட்டி. இதுக்கப்புறம் இதனுடைய மேனுஃபேக்சரிங் வந்து அதிகப்படுத்தவும் முடியாது, இதுக்கப்புறம் ஆட் பண்ணவும் முடியாது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேர்னிங் சிஸ்டத்துல ஒரு 16,25,51,802 காயின் வந்து ஆல்ரெடி பேர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கரன்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இனி பயன்படுத்த முடியாது. ஸோ இவங்களோட டோட்டல், அதாவது கரண்ட் ஃபுல் சப்ளை எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 42,26,96,056 காயின் வந்து இந்த 32,000, அதாவது 3,50,000 பேத்துக்கு மேல கையில இருக்கு. ஸோ இவங்க கையில வாங்கி வச்சதுனால என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கரன்சி வரும்போது இந்த கரன்சியோட ரேட்டு $0.25 சென்ட்னு சொல்லுவாங்க. நம்ம மதிப்புக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா $22.50. ஸோ இதுவே இந்த கரன்சி வளர்ந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மந்த்துக்கு முன்னாடி நியர்பை $2.78 போயிட்டு இருக்கு. ஸோ அதாவது $250. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்ல, அதாவது போஸ்ட்பிக்ஸ் அப்படிங்கிறதுல, அதாவது மெட்டாஃபோர்ஸ்னுடைய டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் நம்மளோட வேலட் மூலமாவே இன்னைக்கு பை அண்ட் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வாங்குறது விற்கிறது மூலியமாவே இன்னைக்கு ஹை ஆகி இந்த கரன்சியோட ரேட் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா $16 வரைக்கும் ரீச் ஆகி இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு $900 ரேஞ்சில் காயின் வந்து நம்ம வாங்க முடியும். ஒரு காயின் வேணும் அப்படின்னா நியர்பை ஒரு $950 ரேட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கரன்சியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா அடுத்து 4வது ப்ராஜெக்ட் தான் டாக்டைல் குட்ஸ். இந்த டாக்டைல் குட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பிசிக்கல் அண்டு டிஜிட்டல் ப்ராடக்ட்டை நம்ம பை பண்ணிக்கக்கூடிய ஒரு தளம் தான் டாக்டைல் குட்ஸ். இந்த மெட்டாவெர்ஸ் அப்படிங்கக்கூடிய தளத்துக்குள்ள இந்த டாக்டைல் குட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு Web2 போர்ட்டல்ல அமேசானை பயன்படுத்தி ஒரு இமேஜை பார்த்து தான் ஆர்டர் போடுறோம். அந்த இமேஜை பார்த்து ஆர்டர் போடுற நம்ம வீட்டுக்கு வந்த பிறகுதான் அந்த பொருளோட குவாலிட்டி என்ன, தரம் என்ன எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. பட் அந்த பொருள் பிடிக்கலன்னா ரீஆர்டர் போடுவோம், ரீப்ளேஸ் பண்ணுவோம். பட் இந்த டாக்டைல் குட்ஸ்ல என்ன நடக்க போகுது மெட்டா அப்படிங்கிற டெக்னாலஜிக்குள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பிசிக்கல் ப்ராடக்ட் எல்லாமே நீங்க பொருளை பயன்படுத்தி பார்த்து வாங்க முடியும். ஸோ பயன்படுத்தி பார்த்து வாங்க முடியும் அப்படின்னா ஒரு பொருளை தொட்டு பார்க்க முடியும், அதனோட குவாலிட்டி பார்க்க முடியும். இதுதான் டாக்டைல் குட்ஸ்ல வரக்கூடிய ஃபியூச்சர் நம்மளோட ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்மெட்டிக்ஸ் பொருள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி லாஸ்ட் வீக்ல கிட்டத்தட்ட 16 மணி நேரத்துல இந்த பொருளே சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்டா நம்ம வந்து ஆல்ரெடி முடிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் வரப்போறது இல்லை,
ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வரப்போகுது, இ-காமர்ஸ் வரப்போகுது. இது இல்லாம நிறைய ப்ராடக்ட் எல்லாமே லான்ச் பண்றதுக்கான டெஸ்ட் வெர்ஷன்ல வந்து இந்த டாக்டைல் குட்ஸ் இருக்கு. ஸோ ஃபியூச்சர் மீன்ஸ் என்னன்னா இன்னொரு 2 to 3 மாசத்துக்குள்ள ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் பிசிக்கல் ப்ராடக்ட் வாங்க முடியும். நான் ஆல்ரெடி பிசிக்கல் ப்ராடக்ட் சொன்னேன். டிஜிட்டல் ப்ராடக்ட் என்ன மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும், எதுக்காக அந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நேரடியாக ஒருத்தர்கிட்ட நம்ம பழகும் போது பிசிக்கலா ஒருத்தரோட ஆக்டிவிட்டிஸ், கேரக்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து இவங்க இப்படித்தான் தெரிஞ்சுக்கலாம். பட் இனி வரக்கூடிய வெப்3 போர்ட்டல்ல ஒரு நபரை பத்தி ஒரிஜினாலிட்டியா தெரியாத ஆன்லைன்ல நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்றோமோ, என்ன மாதிரி இமேஜை நம்ம காட்டிக்கிறோமோ, அதுதான் நம்மளோட ஒரிஜினாலிட்டியா நினைக்க போறாங்க. உலகமே அப்படிதான் நம்மளை பார்க்க போகுது. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்3 போர்ட்டல்ல நம்மள உள்ள பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா அவதார்ஸ். இந்த அவதார்ஸுக்கு தேவையான அசசரிஸ், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே நம்ம டிஜிட்டலாக தான் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராடக்ட்டுமே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாக்டைல் குட்ஸ்ல கிடைக்க போகுது. ஸோ அது வாங்குறது மூலமே என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு கம்யூனிட்டி பில்டு பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கவுண்டும், நம்ம டீம்ல பை பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு லாயல்ட்டி கேஷ்பேக்காக 25% வரைக்கும் கிடைக்கும். ஸோ இந்த டாக்டைல் குட்ஸ்ல நம்மளோட ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா 4 ப்ராஜெக்ட்டுமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் கண்டினியூட்டி இருக்கும். ஸோ கம்யூனிட்டி பில்டு சிஸ்டத்துல இருந்து யூனிட்வர்ஸ்ல இருந்து என்எஃப்டியோட கனெக்டிவிட்டியில இப்போ டாக்டைல் குட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 16 வகையான ப்ராஜெக்டும் 16 வகையான இன்கமும் எல்லாமே ப்ராஜெக்ட் கனெக்டிவிட்டியோட தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸலண்டான ஒரு வெப்3 ப்ராஜெக்டுக்குள்ள சாதாரணமா ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட்டுக்கார திங்க் பண்ற மாதிரி, ஒரு கார்பரேட் கம்பெனி என்ன திங்கிங் பண்ணி அவங்க வருமானத்தை ஏர்னிங்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணி ஒரு சாதாரண மக்களும் ஏர்னிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை வெப்3 போர்ட்டலுக்குள்ள நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்த லேடோக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிட்டு, இந்த ப்ராஜெக்ட் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முழுக்க இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய மைண்ட் செட், அந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளோட லைஃபை சேஞ்ச் பண்ணணும், நம்ம குடும்பத்தோட லைஃபை சேஞ்ச் பண்ணணும், நம்ம பொருளாதாரத்தை மாற்றணும்னு ஒரு முடிவு மட்டும் எடுத்துட்டு இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு இந்த லிங்கை கொடுத்து யார் இந்த ப்ராஜெக்ட் அட்டன் பண்ண வச்சாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிட்டு, இதுல ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அவங்களை உட்கார வச்சு கேட்டீங்க அப்படின்னா ஃபுல் கிளாரிட்டியா 100% கிளியர் பண்ணுவாங்க. இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கேள்விகளை கேட்டு கிளியர் பண்ணி இமீடியட் சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 90 டேஸ்ல நீங்களும் இதுல ஒரு லட்சாதிபதியாவோ ஒரு கோடீஸ்வரனையாவோ வள வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வாய்ப்பை கேட்ட அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிட்டு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எம்பவர் கம்யூனிட்டிக்கும், டி மாஸ்டர் தமிழரசன் சாருக்கும், Z-Power கேப்டன்ஸ் ராம் சார் அண்ட் ரவி சாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லி இந்த என்னோட செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல் டீம் மெம்பர்ஸ், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி என்னோட செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.